எனக்கு வேணும் நீ அடியா சொல்லியாண்ணா ஏமாத்தணும்ல அப்பதான் ஏமாத்தினாதான் 4 பேர் நம்ம நம்புவாங்க. ஃப்ராட் பசங்க கிட்ட நான் அது விளக்கதே சொல்றேன். யோ நீ பாரு உன் வேலையை பாரியா. நீ ஜெபம் பண்ணி நீ ஏதாவது வேண்டுதல் பண்ணி சரி இருந்தா நீ வீடியோ எடு. அவரு வேண்டி அவர் சரி அவர் வேண்டி இல்ல ஏதோ அவர் மனசுல உணர்ந்து பண்றாரு. நீ வேண்டியா வேண்டாம் தானே அவர் மனசுல உணர்ந்து அவர் சொல்றாரு. எனக்கு கூட அந்த சிஸ்டம் நடந்துச்சு உனக்கு எதுக்கான தேவை மாமா. நான் கூட என்னது ஒரு டைம் என்னாச்சு உயிர் பிரிஞ்சு போறது ஒரு செகண்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு செகண்ட் இல்ல எனக்கு 1/2 மணி நேரம். இவர் சொல்றத நான் ஏத்துக்குவேன். ஆனா நீ சொல்றத வந்து அச்சப்படுற கோவத்துல சரி அது வேலையை செய்ய மாட்டேது. இருக்கா நீ சொல்லியா என்னையா வந்து பரிச்சு எப்படி ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குளுக்கோஸ் 6 பாட்டில் ஆச்சு. சரி வீட்டுக்கு போய் மறுநாள் வாங்கினாங்க. மறுநாள் போய் திரும்பி போனேன். போயிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்தோடனே இது ரொம்ப இதாக்குது, ஐஸ் வார்டில் போகணுன்னாங்க. சரின்னு வந்துட்டோம். வந்து மாத்திரை சாப்பிட்டு படுத்தது தான் நாக்க கஷ்டம் அப்படியே ரத்தம் வர ஒழுகுது, பிரிஞ்சு போகிறது தெரியுது, அப்படியே மேலுக்கு போகிறது. அவங்க போனாக்கா அவர் இப்படி உக்காந்துக்கிற ஒரு சிம்மாசனம், பயங்கரமான ஒரு சிங்கமாசனம். வெளில எல்லாம் ஏகப்பட்ட ஜனம் எல்லாம் பார்க்குறாங்க, பேச மாட்டேறாங்க. அதாவது உன்னை பார்த்தாங்களா எல்லாம்? எல்லாம் நானும் பார்க்குறேன், அவங்களும் என்னை பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாம் சேர்த்துட்டு போனாங்க பாரு, அவங்கள எல்லாரும் பார்க்குறேன். ஓஹோ நம்ம ஊரில் இருந்தவங்க எல்லாருமே? அவங்க எங்கள் அண்ணன் கூட பார்க்குறேன், எங்கள் அப்பா கூட பார்க்குறேன், எங்கள் அம்மா கூட. இங்கே யார் யார் செத்தாங்க அவங்க எல்லாம் தீர்றாங்க. அவங்க என்னமே இது பண்ணுறாங்க, அவங்க பாட்டு ஜம் பண்ணிக்கிறாங்க, பாட்டு பண்ணி ஜம் பண்ணிக்கிறாங்க. அவர் நேரம் மாதிரி சேரை உக்காந்துக்கிறாரு. அந்த சேரை பக்கத்தில் போய் நிற்கிறேன். அவர் பக்கத்தில் உடனே அவர் இது போட்டு உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ போ கீழே போ சீக்கிரம் ஆன்றாரு. சீன் அப்படி சொல்கிறாருன்ட்டு வந்துடுறேன் கீழே. வந்தோடனே பார்த்தா கிலோமீட்டர் அழுதுருக்குறாங்க. ஏன்னாக்கா எங்கள் மருமக வரும் அப்படியே சிவந்து போய் இது கண்ணெல்லாம் அழுது. என் பையன் வர அப்படி தேமராசம்மா, இவங்க அக்கா வரா கேட்பாரு சொல்லுவா. உண்மையா எனக்கு தெரியல. அப்புறம் கோயில் ஐயர் சொன்னா, அது சொல்லிட்டாரு ஐயர் எல்லாருக்கும். ஆனால் பேர் சொல்லல, பேர் சொல்லாத ஐயரா. நான் என் வயசுக்கு இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, நான் படித்து விளாய்க்கிறேன், இந்த வார்த்தையை நான் கேட்கல. ஆமாம் அவங்க படிச்சுக்கிறாங்க, படிச்சவங்க தான். ஆனால் அது அவங்களுக்கெல்லாம் அனுபவம் நல்லா இருக்காது. ஆனால் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் தான்யா. அப்போ அவ்வளோ இந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு அந்த அழகு நான் எங்கேயுமே பார்க்கல, அவ்வளோ அழகு. அது மாதிரி ஆச்சு. எங்கள் அண்ணன் கூட பார்க்குறேன். ஆனால் எல்லாருமே பார்க்குறாங்க, பேச மாட்டுறாங்க. இவரு தான் பேசுகிறாரு. இவங்க பாட்டுங்க கை தட்டி பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு சவுண்டு எல்லாம் நல்லா கேட்குது. அது மாதிரி அந்த பாட்டு சவுண்டில் கூட ஏசவ பேசுறது உனக்கு அவர் பக்கத்தில் தான் நிற்கிறோம். போயிட்டா அந்த பாட்டு சவுண்டில் அவர் சத்தம் வந்து ஜாஸ்தி கேட்குதா? அவர் வந்து உனக்கு இன்னும் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது, நீ போக்கல. ஆனால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க தான். இருந்தாலும் ஆனால் உண்மையிலே பைபிள் வந்து சொல்கிறது உண்மைதான். இது கடவுளை பார்க்க முடியும் தான். இவனுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி இந்த நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் கடவுளை பார்க்க முடியாது, இதெல்லாம் சும்மா இருக்காது. கடவுளை பார்க்க முடியும். பேயை மட்டும் பார்த்ததை ஏற்றுக்கிறல்ல, பேய் அங்கே கிஞ்சி இங்கே இதை மட்டும் ஏற்றுக்கிறேன். அப்போ ஏசவை பார்த்ததை தேவதோரை பார்த்து ஏற்றுக்க மாட்டேன். இது ஏழாவது நியாயம் வந்து தப்பு தானே? தப்பு தான் அது. நான் இப்போ நீ உணர்ந்ததுனால இப்போ நான் பார்த்தனும் போது யாரும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நீ பார்த்த வந்து என் நானும் பார்த்துருக்குறேன். அப்போ வந்து என்ன ஆகுது, எனக்கு அது தெரியும், அந்த அனுபவம் என்னன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் நீ கூட அதே மாதிரி சொல்றியா? ஆமா உண்மை அதுதான்மா. அவரை பார்க்க முடியாதுன்றதுல சரித்திரமெல்லாம் இல்லை. அன்னைக்கு கூட வந்து சொல்லலாம் உனக்கா, நீ இப்படி தெரிஞ்சுனியா இட்டாய் போசியா அப்படி அப்படியே போட்டாவா? சரி மேவா நீ வந்து நானும் பார்க்கல, நானும் பார்க்காத அப்படியே அமைதிட்டேன். அப்புறம் உடனே அங்கே ஐஸ் வார்டில் ஒரு வாரம் இருக்குன்னு உடனே ஃபோன் பண்ணிட்டுக்கிறாங்க. வாய்ப்பேசி இல்லை, ரத்தம் மட்டும் வந்துட்டே இருக்குது வெளியே. எதுலேருந்து ரத்தம் வந்துச்சு? நாக்கிலேருந்து. ஓ நாக்க கடிச்சு நல்லா கடிச்சிட்டுக்கிறேன்.
கஷ்டத்துக்கு பாவாட்டிக்கிறாங்க கப்பான ஆட்டோ கிட்ட போட்டு வண்டி போட்டு ஓடிக்கிறாங்க. இப்போ வீட்டில் நடந்ததுதான் அவங்க பெங்களூரில். அதான் பெங்களூர்ல வீட்லையா? அப்புறம் பயந்துன்னு எங்கள் அண்ணன் மகளுக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறான். குட்டி என்னாரானோ ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு வந்துரு ஆம்புலன்ஸில் ஏற்றது கூட எனக்கு தெரியல. அது உண்மைதான், அதெல்லாம் தெரியாது. அப்புறம் பாதி வெளி வந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆம்புலன்ஸ் போயிருக்கு. பையன் பக்கத்தில் இருக்கிறான். ஏன் குட்டி ஆம்புலன்ஸில் போயிருக்கிறான் டோடி அல்றான் ஓன்னு பிடிச்சிது தம்பிக்கிறேன் உச்சா வந்து குட்டி அவன் ரெஸ்ட்டு போனாங்க தெரியும். ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா? எனது ஒரு கடவுள் வந்து தரிசனம் கொடுத்து, அதாவது நம்ம நிறைய சினிமாங்கள்ல பார்த்துருப்போம், ஒரு சில படத்துங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்படி வந்து போயிட்டு எடுத்துட்டாங்க பேச வந்து அப்படிதான். அது எடுத்துக்கிட்டு சினிமா கதை பேசிக்கிறேன். நாங்க பேசல, சினிமா கதையை பேசல. அதுல கூட பாரு கீழே ஆரம்பிச்சிருவாங்க, உணர்வு உடம்புல வந்து பேசுவாங்க. இத வந்து இருக்குதுன்னு காமிச்சாங்க, ஆனா அந்த மக்கள் ஏத்துக்கல. படமா பார்த்து இருக்கிறத உண்மையாதான் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம அனுபவத்தை வந்து ஒருத்தர் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நான் அனுபவிச்சேன்னா அப்படின்னா ஒரு சிலர் எல்லாம் சாவு போட்டி மூடும் போது இறந்தவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றத யாரும் ஏத்துக்கிறாங்களா? யாருமே ஏத்துக்கலாம். ஆனா பேய பாதனம் எப்படி ஏத்துக்கிறாங்க பாரு. ஆமா உண்மை தாடா அதுன்னு. இதெல்லாம் எல்லாமே அது நம்புறது இல்ல. அப்போ அனுபவம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்க ஏத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாமா. எனது உங்க அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல. அவருக்கு அற்புதம் நினைச்சு அடையாளம் நினைச்சு இதெல்லாம் வந்து நானும் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயமெல்லாம் சொல்றாரு, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இதான் ஒரு மத்திய இல்லை, அவங்க வீட்டுல அப்படியே மரம் அப்படியே எரிஞ்சிச்சான். அவர் தண்ணி ஊத்தி சாமானிய அது நான் அவங்க கிட்ட கேக்குறான்றது எங்க கேக்குறது, அவங்க எதுக்குமே ஒத்துக்கு வர மாட்டாங்க. ஒத்து வரமா இப்ப நான் சொன்ன ஆமா நான் சொல்றேங்க, அவங்களுக்குள்ள மாற்றமும் வரல. சரி அப்ப நம்ம எப்படி அது கேக்குறது? கேட்டா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பேய் வருது, அப்படியே அந்த மரம் எரிஞ்சிச்சான். அவன் சத்தியா கூட தான் பார்த்தானா. இவ்வளவு பார்த்து இவங்க ஏன் அப்படி மனம் திரும்பல? அவர் இருக்கும்போது இப்படி எல்லாம் சொல்லுவாரு எனக்கு. அந்த தண்ணி வர வச்சது கூட அவர் தான் பண்ணாராம். இதெல்லாம் அவர் தான் பண்ணிருக்கிறாரு. அப்ப இவங்க ஏன் அது கடலுக்குள்ள போல? இவங்க அப்படியேதாங்கிறாங்க. அததான் தெரியுமாமா, அவங்க உணரல மாமா. இப்போ நீ கடவுள் கிட்ட போயிட்டு வந்தா அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு இருக்குதுன்னும் போது என்ன மாதிரி நான் ஏத்துக்குவேன், உண்மை கண்டிப்பா அது அப்படின்னா. மற்றவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி போயிடுவேன்? தப்பா எப்போ நம்ம பிரிஞ்சு போகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா தெரியுது. உயிர் பிரிஞ்சு போகுதுப்பா, நல்லா தெரியுது. அப்படியே மேலுக்கு போறேன், அது போறது கூட தெரியுது, நல்லா தெரியுது. ஏன் நம்ம இங்க போயிருக்கிறோன்றது கூட தெரியுது. அப்புறம் எங்கள் பையனுக்கு சொன்னேன், ஒன்று கட்டு பிடிச்சி வாழ்றான் டேடி, நான் இது மாதிரி நீ இதையா சொல்கிறேன். அது உண்மைதான்மா. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் அப்படியே ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்மா அப்படியே இருந்துடுறாங்க. இப்போ கடவுள்கிட்ட போனா கூட நீ போடும்போது நீ இங்கே நான் இங்கே இருக்கிறேன்னா தான் அங்கே ஸ்டாப் பண்ணுவாரு. நீ போடணும் உடனே நீ எதுவும் பேசாத வந்துட்டியா, அதுதான் அங்க இது. நீ போனாரு அது என்னது காட்டுதுன்னா கீழ்படிதல் காட்டுது. இங்க இருக்கிறாங்க பாரு, அவங்கள வந்து அவர் என்ன சொல்றாரு, நீ போ, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, இப்போ போ. இப்ப ஏசப்பா வந்து நிறைய முகமா பாத்தீங்க, நல்லா எப்படி என்ன அழகா இருக்கு தெரியுமா? அந்த இது அப்படியே எனக்கு கண்ணு பண்ணாக்கா அது அப்படியே தெரியுது எனக்கு, அவ்வளோ அழகு. அந்த செத்துட்டு போறவங்க பாரு, அவங்க கூட அப்படியே தக்கானுக்குறாங்க. அவங்க மூஞ்சி துணிங்க வந்து அந்த இந்த வெள்ளை துணி எப்படி இருக்குது, ஆமா, அதோட இன்னும் பயங்கர வெளிச்சம், அவ்வளோ அழகா இருக்குது. இவங்க மூஞ்சும் அவ்வளோ அழகா இருக்குது. அவர் நல்ல முடி விட்டுக்கிறது, தாடி விட்டுக்கிறது எல்லாம் தெரியுது. அந்த மூஞ்சி அவ்வளோ பிரகாசமா இருக்குது. நான் அதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. இப்போ அவர் உக்காந்து அந்த இதெல்லாம் பாத்தியா, அந்த சேர அந்த சிம்மாசனம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. சைட்ல தான் நான் நிக்கிறேன் அவர்கிட்ட போய். அவர் இப்படின்றாரு, அப்படின்றதுக்குள்ளே உனக்கு இன்னும் டைம் இருக்குது, தோல் மேல் கை போடுற மாதிரி.
டைம் இருக்குது நீ போன்ட்டாரு வந்துடுறேன். அதை மட்டும் சொல்லலான்னு நீ பெங்களூர் மெட்ராஸ் போட்டுக்கிறாங்க நான் அதனால வரல. எனக்கு இது சுத்தமாக தெரியல. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியாது. இப்போ நீ சொல்லணும் அது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீ ஏதோ வரேன்னு இப்போ மதியமாக வரேன்னு சொன்னேன். அப்புறம் அக்கா வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி சூடெல்லாம் இளம்பிட்டுக்குது. என்னத்துக்கு இவரு பெரிய ஒழுங்கும் அப்படியே அது. ஆனால் ஞாயிறு தானே இங்கே நானே இல்லை, நான் மெட்ராஸ் தான் போயிட்டு இருந்தேன். என் தலையெல்லாம் அப்படியே ஒழுகும். உங்கள் அக்கா கர்ஷிப்பில் தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே புளியா இப்படின்னு நான் இப்படின்னு அப்படி வேறு அப்படி சைடாக வரும். உனக்கு அலர்ஜி தானே ஆயிடுச்சு? ஏதோ அலர்ஜி தான், அதாவது உடம்புல ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. இல்லை இது எப்படி தெரியுமா? இந்த ஆட்டுங்களுக்கு தான் வந்தது. அதுலேருந்து தான் இன்ஃபெக்ஷன் ஆகிக்குது. ஆட்டுங்களுக்கு அதே மாதிரி தான் சேம் வரும். இது ரெண்டு கிடக்குச்சு இது மாதிரி. அப்போ நான் மருந்து ஊற்றினா அது பண்ண அப்பவே நீ கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டு இந்த கசப்பு கொஞ்சம் உடம்புல சேர்த்து டெய்லி வேப்பந்தாள் தான் சாப்பிடுறேன். இவர் சாப்பிட்றாரு. சாப்பிடக்கூடாது, சும்மா வெறும் வயிற்றுல சாப்பிடணும் கொஞ்சம். மாமா ஒரு நாளைக்கு ஒரு இலை மட்டும் சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா வந்து எதுனா சாப்பிடுறான் அவ்வளவு சாப்பிடக்கூடாதுயா. அது டேஞ்சர். அது என்ன ஆகுது தெரியுமா? உடம்புல சூடை ஏற்படுது, உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனாலதான் மிஸ்டேக். அதனால வாங்கிக்கிறது 2 இலை 3 இலை அதாவது ஒரு இலை தான் அது மேக்சிமம் சாப்பிட சொல்றது. அந்த கொழுந்துல இருக்கிற ஒரே ஒரு ஐயோ நான் கூட அப்படி சாப்பிட்டு தான் நான் என்ன ஆச்சு தெரியுமா எனக்கு போயிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் தான் போறது. உடம்பு கசப்பு போனா என்ன ஆகுறது? எவ்வளவு உடம்பு நல்லது அப்படி நாம நினைக்கிறோம். இல்ல தேவையான அளவுக்கு தான் நாம எடுத்துக்கணும். எப்படி சர்க்கரை எடுத்துக்கிறோமே அந்த மாதிரி தேவையான அளவுக்கு நாம எடுத்துக்கணும். அது கரெக்டா இருக்கும். இல்ல கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்றதுக்கு நம்ம இது பண்றோம். ஆனா உண்மையிலே அது கிடையாது. அது கொஞ்சம் தான் நம்மளுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மாசமா சாப்பிடல. 2 இலை அவ்வளவுதான் கழுவிட்டு சென்மணும். இல்ல அது சாப்பிட நல்லது. சாப்பிட்டா கூட உடம்பு நல்லா இருக்குது. அது உஷ்ணம் ஜாஸ்தி. அதை வந்து ஒரு இலை மட்டும் சாப்பிட்டுக்கோ. ஒரு இலை மட்டும் சாப்பிடு. இல்லைன்னா அது என்னது பாவக்கா அது எடுத்து சாப்பிடு. பாவக்காய் நிறைய சாப்பிட்றோம். அது சாப்பிடு. காய்கறிங்க இதுங்க எல்லாம் நல்லா எடுத்து காய்ங்க பழங்க அது இது நிறைய வாங்கி வந்து கொடுக்குறாங்க. தம்பி 3 தடவை எடுத்து வந்து கொடுத்தான். நல்ல வாங்கி வந்தோம் சின்ன தம்பி. பயப்படாது, நீ வேணா அங்கே வந்துடுண்ணா நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது நான் விட்டு இருக்க முடியாதுன்னுச்சு. இல்லை அது உண்மைதான். யாரும் இருக்க மாட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ உன் பையன் அங்கே வேலை செய்யணும் இருக்கிறான். இப்போ அப்படி வேற நீங்க ஏரியா மண்ணுக்கு போன கூட போகுது போய் வீடு சுத்தம் பண்ணி அது எங்க இப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கடவுளை பார்த்துட்டு வந்தேன். இப்போ அதுக்கப்புறம் என்னது பைபிள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறியா? இல்லை பைபிள் இது செல்லில் தான் பாட்டு கேட்குவேன், பர்சன் கேட்குவேன். இல்ல முடியல. ஏன் நான் ஏன்னா முடிக்கணும் உனக்கு? எனக்கு வேற வேலை இருக்குது. இங்க எவ்வளவு பெரிய வேலை போயிருக்கு. எந்த வேலை இதா? நானே இவங்க அண்ணன் தேவை நான் பண்ண முடியாது. இன்னும் கூட மாமா அவரு வந்து பேசந்த அதெல்லாம் எனது அதை பண்ண வராம அது பண்ணிட்டுக்குவா இல்லடா அப்ப பண்ணு. இல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் அன்னைக்கு எவ்வளவு பாதுபட்டேன் தெரியுமா? அவரை வச்சு ஒரு வீடியோ பண்ண முடியல நம்மளால. ஆனா பாட்டு வீடியோ எல்லாம் எடுத்துருக்கிறான். அது தெரியல எனக்கு. அவர் சொல்லுவாரு என்னன்னு, எனக்கு 2 அட்டாக் வந்துச்சு, 3வது அட்டாக் செத்துருவோம் அப்படின்னுவாரு. இவரு சும்மா ஊர்ல போறவங்களும் அப்படிதான் பேசியிருந்தானுங்க. போய் பெட்ல எல்லாம் இருந்தானேண்ணா வெறும் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாரா இவரு? அது கரெக்டா ஃபாலோ பண்ண பையன் கொஞ்சம் குடிச்சிட்டு இது பண்ண பாரு. இவரு மனசு இதாகி போச்சு. அதுல வந்தது தான் அவருக்கு. அங்க நாங்க வர பெங்களூருக்கு வர போயினே இருக்கோம்னா, ஆனா அவர் சொன்னாரு போவாரா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 5 நாள் இருந்துட்டு வந்துடுறான்னு. நீ வரத்துக்குள்ளே என் பாடி தானே பார்க்குவான்னாரு. அவர் கரெக்டா சொன்னாரு. இல்ல ஒரு அந்த சாவர நேரத்துல டைம் இருக்கும்போது கரெக்டா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சொல்லிட்டாரு இங்க பாரு, நம்ம ஆதி காலத்துல இருந்த நிறைய நம்ம செத்தவங்க எல்லாம் பிளைன் வரும், நான் போசல மழை வரும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சொன்னாங்க?
ஒரு இது மாதிரி தான். புரியுது. அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்களா அது. ஆனா அவங்க சொன்னாங்கல்ல, ஆனா நடந்துச்சு இல்ல. ஆனா ஒரு புட்டி நிறைஞ்சு மழை வந்து அப்படியே ஒளிமா. ஆ. அதெல்லாம் அந்த யாரு ஜோஸ் பாட்டர்ல அவங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு. எதுக்கு? எங்க தாத்தா சேர்த்ததுக்கு. இந்த பக்கம் 6 ஏரோப்ளேன் இப்படி பறந்துனே இருக்கும். மழை பயங்கரமா இடி மணல் வரும். அவரு பொட்டி தூக்கின்னு போக சொல்ல நிறைஞ்சு கீழே வலியும். அதே மாதிரி ஆச்சு. அந்த அண்ணன் சொன்னாரு, மாஸ் அண்ணன், அதே மாதிரி ஆச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம்னாங்க. அதுதான் எவ்வளவு நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு இது இருந்தாலும் நாம திறந்தது இல்ல. நாம எப்பவுமே திறந்தவே மாட்டோம். இதுதான் மாமா உண்மை. ஆமா, நான் உண்மைதான். நான் தான் திறந்ததே இல்ல. சொல்றேன், நீதான் நல்ல இதாக போறது. நான் ஒரு ஆளா இல்ல மாமா, அப்படி இல்ல. இப்போ நாம சொல்லக்கூடாது. அப்படி இல்ல மாமா, இது என் ஃப்ரெண்டு, புரியுதா? அவன் எப்படி சொன்னாலும் அது என்னதான் நான் அவன் சொல்றதான் நானும் குறைஞ்சிடறது இல்ல, அவனும் பெரிய ஆளா இருக்கு. இது வந்து ஒரு நார்மலா பேசுறது. இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த மாதிரியான சாப்பிட்டு நான் பெரிய ஆளானாக்கா நான் சொல்றதை ஏத்துக்கிறேன். சும்மா நீ ஆவிட அப்புறம் எங்களுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு வயசாய் செத்து போயிடும், அவ்வளவுதான். ஒரு நாள் சரி 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 மாமா, இத ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம்? இறக்கிட்டியா? நான் இறக்கிட்டேன். தூங்குற டைம் ஆயிடுச்சு, வெட்டு போட்டு பார்க்கலாம். அது எப்படி ஊட்டம் வந்த உடனே சொக்குதுங்க.